இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உழவன் ஆப் மூலமாக விவசாய கருவிகள் மற்றும் வாகனங்களை மிக குறைந்த விலையில் வாடகைக்கு புக் செய்ய முடியும். நீங்கள் ஆன்லைனில் புக் செஞ்சீங்கன்னா உங்களோட வீட்டுக்கே வந்து அந்த வாகனங்கள் வந்துடும். இதை எப்படி புக் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு உழவர் ஆப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உழவன் ஆப்னு சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே உழவர்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உழவர்னு சொல்லி வரும். அதுக்கு கீழே வந்து உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம், பிளாக் நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஃபார் ரெண்டல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆர் ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாடகைன்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பதிவு செய்ததில் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாலினம் ஆன பெண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு வகுப்பு உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விவசாய வகை வந்து சிறு விவசாயா அல்லது அதிலே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸில் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வாடகைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை இயந்திரங்களின் முன்பதிவுன்னு ஒரு ஆப்ஷனும், வாடகை நிபந்தனைகள்னு ஒரு ஆப்ஷனும், கட்டண விவரங்கள் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. வாடகைக்கான நிபந்தனைகள்லாம் சில இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்துட்டு கட்டணம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வாகனங்களை புக் பண்ணுங்கள். நான் நிபந்தனைகள் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் புல்டோசர் மற்றும் ட்ரக் வகை மண்ணல்லும் இயந்திரத்திற்கு குறைந்தது 8 மணி நேரமும் அதிகபட்சமாக 30 மணி நேரமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரியே டிராக்டர் மற்றும் மினி டிராக்டர் மற்றும் சக்கர வகை மண் அள்ளும் இயந்திரத்திற்கு குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும், அதாவது நீங்கள் வாடகை எடுக்கிறீங்கன்னா குறைந்தது 2 மணி நேரமாச்சும் உங்களுடைய நிலத்தில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கணும். அந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்ததான் கட்டண விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கட்டணத்துடைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. கட்டண விவரங்களை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ஜேசிபியாக இருந்தால் மணிக்கு வந்து 890 ரூபாய். இதுவே தனியார் வாடகைதாரர் ஒப்பந்ததாரர் மணிக்கு 1250 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி டிராக்டர் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்திற்கு 500 ரூபாய். அந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு விலை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வாடகை விவரங்கள் தான். அந்தமாரி கருவிகளுடைய பேரும் இருக்கும். அதோடைய வாடகைக்கான பணம் எவ்வளோ செலுத்துகிற மாதிரி இருக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுவே மினி டிராக்டர் இருந்தால் 1 மணி நேரத்திற்கு 460 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கருவிகளுடைய பெயர், புகைப்படம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் இயந்திரங்களை முன்பதிவு செய்யுங்க. வேளாண் இயந்திரங்களின் வாடகை முன்பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. விவசாய ஆவணங்கள் பதிவேற்றம் சொல்லியிருக்கும். இதில் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது கொடுத்தீங்கன்னா உங்களோட நிலம் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி நீங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்களே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். எந்த டேட்டில் வந்து உங்களுடைய நிலத்திற்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதன் மூலமாக நீங்கள் குறைந்த விலையிலே வாடகைக்கு வாகனங்கள் நீங்கள் புக் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.